பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆலயத்துக்கு 2 விதமான கூட்டம் வருவாங்க. ஒண்ணு, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேணும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு வருகிற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சீக்கிரமா விடுதலை கொடுத்துருவாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படிங்கிற வசனத்தின்படி. 2வது, விடுதலைக்காக மாத்திரம், சுகத்துக்காக மாத்திரம் வந்து சுகத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க பாருங்க. அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கவே மாட்டார், தாமதமா கொடுப்பாரு. அதுவும் நிரந்தரம் இல்லாத விடுதலையை கொடுப்பாரு. அந்த விடுதலை எதனால கொடுப்பாருன்னா, ஊழியக்காரர் இந்த அவிசுவாசமான சந்ததியினுடைய விடுதலைக்காக பிரயாசப்பட்டு பாரப்பட்டு ஜெபிச்சு போராடுவார் பாருங்க. ஊழியக்காரருடைய முகத்துக்காக, அவருடைய பிரயாசத்துக்காக ஆண்டவர் நிரந்தரம் இல்லாத விடுதலையை இந்த ஆத்மாவுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாம நன்றியை வேற ஒரு இடத்துக்கு போய் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சீக்கிரமா விடுதலையை கொடுக்க மாட்டார். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை காதில கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தையானது இருதயத்திலே பதிய பதிய ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஆண்டவர் அந்த மனிதனை புடமிடுகிறார். அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்தகாரத்தின் ஆதிக்கமானது உள்ள இருக்க முடியாதபடிக்கு அலறான், முதுக காட்டி ஓடுறான். பிரியமானவர்களே, கட்டுகள் தானாகவே உடைஞ்சு தெறிக்க ஆரம்பிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டு கீழே இறங்கி வந்தப்ப 3 விதமான சோதனைய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே ஜெயிக்கிறத மேற்கொள்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியுது. அப்பொழுது கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிலைத்து நிற்க முடியுது, நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியுது. அப்போஸ்தலர் 8 கந்தாகை மந்திரி தான் ரதத்துல உட்கார்ந்து அர்த்தம் தெரியாம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பிலிப்பை கொண்டு போய் அந்த ரதத்துல சேர்த்து பிலிப்பு மந்திரிட்ட கேட்கிறான், நீ வாசிக்கிற இந்த பகுதியினுடைய அர்த்தம் புரியுதா? எனக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லாம எப்படி அர்த்தம் புரியும்னு மந்திரி சொல்லும் பொழுது பிலிப்பு அதனுடைய அர்த்தத்தை ஆழமா எடுத்து சொல்லி சத்தியத்தை விளக்கும் பொழுது அங்க மந்திரி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்து அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் காதிலே கேட்க 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 உங்களுடைய குடும்பத்தினுடைய கட்டுகள் உடைக்கப்படும், உங்களுடைய குடும்பத்தினுடைய சாபங்கள் முற்றிலுமாய் அறுக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பிசாசு அலறான். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிஞ்சுக்கிருவோம், கர்த்தர் கொடுக்கிற பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக்கிருவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.